சூயஸ் கால்வாய் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த நாளில் எவர்கிரீன் என்ற ஒரு கப்பல் அந்த கால்வாய் வழியாக பயணித்துக் கொண்டிருந்தது. கால மாறுபாட்டு நிலையிலே, காற்று பலமாக வீசிய ஒரு நிலையிலே அந்த கப்பல் ஒரு ஓரமாக நின்று மண் தட்டி அந்த கடலில் நின்று விட்டது. மிகப்பெரிய ஒரு கப்பல். அந்த வழியாக எந்த ஒரு கப்பலும் பயணிக்க முடியாத சூழ்நிலை, உலகமே ஸ்தம்பித்து கொண்டிருந்த ஒரு நிலை, பொருளாதார சிக்கல் ஏற்பட்ட ஒரு நிலை. எல்லாரும் சேர்ந்து எப்படியாவது இந்த மண்ணை அள்ளி இந்த கப்பலை எப்படியாவது வெளியேற்ற வேண்டும் என்று முயற்சித்தார்கள். ஆனால் அவருடைய முயற்சி அங்கே பலனளிக்கவில்லை. ஒரு ரிசல்ட் அங்கே கிடைக்கல. சோர்ந்து போய்விட்டார்கள். என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து நின்றார்கள். ஒரு வாரம் கழித்து ஏறக்குறைய ஒரு முழு நிலவு நாளிலே மீண்டும் கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டது. மீண்டும் காலநிலை மாறுபட்டது. மீண்டும் காற்று பலமாக வீசியது. கப்பலில் மேல் மோதி மீண்டும் அலைகளால் அந்த கப்பல் தானாகவே அங்கிருந்து நகற்றப்பட்டது. மீண்டும் தனது வழியில் அந்த கப்பல் பயணப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய சக்தியில் எதுவும் இல்லை. நம்முடைய சக்தியை சார்ந்திருந்தால் நாம் தான் ஒரு நாள் ஏமாற்றப்படுவோம். ஆணவம் அதிகாரமும் நம்முடைய வாழ்க்கையை ஒருபோதும் உச்சத்திற்கு கொண்டு போய் சேர்க்காது. தாழ்ச்சியோடு இருப்பவர்கள், கடவுளோடு இணைந்திருப்பவர்கள், கடவுளை மட்டுமே சார்ந்திருப்பவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவார்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள். ஆகவே கடவுள் நம்மோடு இருக்கின்றார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாமும் கடவுளை சார்ந்திருக்க வேண்டும்.